பெகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்தது என்று கண்டு பெண் மனைவி முன்னாலே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இரக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நாடு அறியும், நாமும் அறிவோம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர், ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களெல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும். அதுபோல் வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது, போகக்கூடாது என்பதையெல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு விடுக்கவில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். ஆக நாளை மாலை 4 மணி அளவில் சித்ரா தியேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன்.